ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது சோல் ஃபியூச்சர்ல நடந்த ஏதாவது விஷயத்தை பத்தி சொல்ல ட்ரை பண்ணா அது யாராலுமே கேட்க முடிஞ்சிருக்காது. அந்த வீடியோட எண்ட்ல ஜேயோட லைஃபை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களும் கெட்டப்லாம் போட்டுட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். அந்த டேயோட கையில் அங்கங்கே அடிபட்டு பிளட் வருது. சோலா அவன்கிட்ட நீ இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு அவனுக்காக பேண்டேட்லாம் வாங்கிட்டு வந்து அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல போட்டு விட்டுட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுரு, அப்புறம் ஏதாவது பெரிய பிரச்சனையாகியும் நான் ஸ்கூலை விட்டு கூட அனுப்பிடலாம்ல. உன்னோட அப்பா அம்மா பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அவங்க உன்னை எவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்கன்னு பேசும்போதே டேய் என் மேலே யாருமே பாசமா இல்லைன்னு சொல்கிறான். அவங்களும் பதிலுக்கு அப்படி இல்லை, நம்ம சில விஷயங்களை சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம அப்பா அம்மா நம்ம மேலே கேரிங்காக இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அது இல்லை. இப்படி அவங்க பேசுறதெல்லாம் அவனும் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து கேட்டு முடிச்சுட்டு சோல் கிட்ட இருந்து வாங்கியிருந்த அந்த பணத்தை தண்ணியில் தூக்கி போட்டுறான். இவன் சும்மா தான் தூக்கி போட்டிருப்பான், அது கரெக்டாக போய் தண்ணியில் விழுந்துருச்சு. அவங்க அந்த பணத்தை போய் எடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நீ சாதாரணமாக நினைச்சுக்காத, என்னுடைய ஸ்டார் கையில இருந்து நான் வாங்கின பொருள் இது அப்படின்னு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரான். உனக்கு என்ன இப்போ அந்த அமௌண்ட் தானே வேணும், நான் வேணும்னு உனக்கு டபுளா திரும்ப தரேன் அப்படின்னு இந்த டேய் என்னதான் சொன்னாலும் அவங்க சமாதானமாக மாட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா கரெக்டாக நம்ம ஜே வந்து நிற்கிறான். இவங்க வேற அந்த ஷெமன் கெட்டப்ல இருக்காங்களா, அவனை பார்த்ததுமே டேய் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் வேக வேகமாக அந்த கேப் எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு பாட்டி குரல்ல மிமிக்ரி. அவங்க பண்ற காமெடி எல்லாம் பார்த்துட்டு டேய் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நீ இந்த கெட்டப்ல எல்லாரும் முன்னாடியும் பாட்டி வாய்ஸ்ல தான் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கியா? அதுக்கப்புறம் டேய் என்ன பண்றான், ஜே கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். நீ ஸ்விம்மர் தானே, உனக்கு என்ன தெரியுமான்னு தெரியல, ஆனா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே எனக்கு நல்லா தெரியும். ரெண்டு பேரும் அவங்களுடைய பேரை சொல்லி ஒருத்தர் இப்பதான் இன்டர்வியூ ஆகுறாங்க. இவன் பேரை கேட்ட பிறகு நம்ம ஜேக்கு தெரியுது சோலோட ஃபர்ஸ்ட் கிரஷ். ஓ இவன் தான் அந்த டேயான்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்படியே எஸ்கேப் ஆகல நம்ம சோல் ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஜே நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், தயவு செஞ்சு இங்கே நில்லுன்னு உங்களை ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சோல் அவங்களுடைய ஃபேஸை காட்டினது இவன் அவங்களை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ ஷெமன் மாதிரி முன்னாடி வந்து நடிச்சு என்கிட்ட என்னமோ சொல்லி நான் பயமுறுத்தி காமெடி பண்ணிட்டு இருக்கியா? பதிலுக்கு சொல்லும் ஜே நான் சொல்றதை கேளு, நான் உன்னை வச்சு ஃபன் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இதை பண்ணல, உன்னோட நல்லதுக்காக தான் பண்ண, புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாலும் சரி சோல் மேல இருக்கிற கோவத்துல அவன் கோச்சுக்கிட்டு நேரம் வீட்டுக்கு போயிடுறான். நம்ம சோல் அவன் கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு அவனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஜேயோட வீடு இருக்குல்ல, அது கரெக்டா இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல, என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஜே இருந்திருக்கானா, எப்படி நம்ம அவனை ஒரு டைம் கூட பார்க்காம மிஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். இந்த ஷாக்ல அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்க டேய்க்கு ஒரு பாய் கூட சொல்லாம நேரம் அவங்களுடைய வீட்டுக்கு ஓடிடுறாங்க. போனதும் முதல் வேலையை அவங்களுடைய அம்மா கிட்ட தான், அம்மா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம எதிர் வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு அங்கிள் மட்டும் தானே இருந்தாரு, நான் பாத்திருக்கேன். பதிலுக்கு அவங்களுடைய அம்மாவும் அந்த அங்கிள் எப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு, இப்ப வேற ஒரு ஃபேமிலி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, உனக்கு இப்ப வரைக்கும் அந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்க நம்ம சோலும் திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாவே தெரியாது. இதெல்லாம் விட அவங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா அவங்களுடைய ஃபேவரட் ஐடல், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்திருக்காரு, இதை பத்தி கூட நான் கவனிக்காம இருந்திருக்கேனே அப்படின்னு இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னமும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, அவங்க ரூம்ல உட்காந்துட்டு வெளியே வேடிக்கை பார்க்கும்போது ஜே ஸ்விம்மிங் பிராக்டிஸ்க்காக ரெடியாகி போயிட்டு இருக்கான் அப்படின்றத பாக்குறாங்க. அவனும் போய் அங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம சோல் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். இந்த காம்படிஷன்ல கலந்துக்காத, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுவும் யோசிச்சு பாக்குறான். இவன் இதுல வின் பண்ணிடுவான் அப்படின்றதுக்காக அவனுடைய அப்பா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காருன்றதும் தோணுது. அதுக்கப்புறம் அவங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளே பேசிக்கிறான், உண்மையாவே என் பக்கத்துல ஏதாவது ஆவி இருக்கா என்ன, ஏன் உடம்புல எங்க மச்சம் இருக்குன்றது இந்த சோலுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி உனக்கு ஒரு கன்ஃபியூஷன். இதே நேரம் நமக்கு வெளியே ரெண்டு பசங்க நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜேவா இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்க வேணும்னு சொல்லி ஒருத்தன் அட்வைஸ் பண்ணிருப்பான்ல, அவன் அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு நடந்து வரான். அவனை எப்படி இதுல கலந்துக்க விடாம தடுக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பேண்ட் தான் இந்த ஜேக்கு ரொம்ப லக்கின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்ததுக்கு இது இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜேவோட பேண்ட் அங்க இருந்து எடுத்துட்டு போக விடாத மாதிரி நம்ம சோல் தான் வந்து தடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் விட்டு அடிச்சுப்பாங்க போல இருக்கு, அந்த லெவலுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பேண்ட் வச்சு கஷ்டப்பட்டு எப்படியும் நம்ம சோல் அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. கரெக்டா நம்ம ஜே அந்த பக்கமா நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேக்குதா, இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து எஸ்கேப். சோலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் கண்ணில் மட்டும் பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற பக்கெட்ல குதிச்சிடுறாங்க. அது மேல ஃபுல்லா துணியை போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் அவங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. இங்க இருந்து ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. நம்ம ஜே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த பேஸ்கெட்ல இருக்க துணியெல்லாம் அப்படியே லைட்டா தள்ளி பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு பொண்ணோட தலைமுடி தெரிஞ்சதும் உள்ள பேய் தான் இருக்குன்னு நினைச்சு பயந்து போயிடுறான். சோல் அவங்களுடைய ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப நீ யாருன்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா, இல்லைன்னா நான் இங்க இருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு அவங்களை பிடிச்சிடுறான். கடைசியில ரெண்டு பேருமே பேலன்ஸ் இல்லாம தண்ணியிலே விழுந்துடுறாங்க. இவன் எழுந்திருச்சு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடுறான், இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சோல் தான். அவங்க கையில அவனோட ஃபேண்ட் இருக்கிறத பார்த்ததும் அப்ப நீதான் இதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா, சோல் இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல வராங்க. அதை கேட்காம கத்த ஆரம்பிச்சிடறான். நான் இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்ல இது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா, எதுக்காக இதுல வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறான். பதிலுக்கு நம்ம சோலும் இன்டைரக்டா அவங்ககிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்றாங்க. எனக்கு ஒரு மோசமான ட்ரீம் வந்தது, உன்னோட
உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், நீ இதுல கலந்துக்காதன்னு சொல்றாங்க. என் லைஃப் நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ யாரு? நீ இப்படி பண்றதெல்லாம் என்னோட நல்லதுக்காகன்னு சொல்ற, ஆனா உண்மையாவே எனக்கு இது டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு. இவன் இப்படி பேசுவான்னு நம்ம சோல் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் அழுதுகிட்டே உண்மையை சொல்றாங்க. இப்போ உன் லைஃப்ல சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகலைன்னா நீ ஃபியூச்சர்ல இறந்து கூட போயிடுவே அப்படின்னு. ஆனா இவங்க உண்மையை சொல்றதுனால எப்பவும் போல நம்ம ஜேவால அதை கேட்க முடியாம போயிடுது. நம்ம ஜே அவங்களை எவ்வளவு திட்ட முடியுமோ எல்லாத்தையுமே திட்டி முடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம சோல் அந்த தண்ணியில நின்று அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அவன் இப்படி கத்திட்டு போறானே அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜேவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஜேக்காக சாப்பாடு எடுத்துட்டு அவனுடைய ரூமுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா இப்ப அவன் அந்த இடத்துல இல்ல. இவன் இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே ஒரு அந்த இடத்த சும்மா பார்க்கும்போது சோலோட அம்மா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா அவங்க கடையில இருந்த அந்த சிடி அது இப்ப இங்கதான் இருக்கு. அது இங்க இருக்கிறத பார்த்தது அவருக்கு பயங்கர ஷாக்கு. நான் அவங்க கடையில இருந்து எதுவும் வாங்கலன்னு இவர் ரொம்ப கான்பிடண்டா பேசி வச்சிருந்தாரு. இது இப்ப இங்க இருக்கிறத பார்த்தது அடுத்து இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு நடந்து வரும்போது அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் பண்ணி சொல்றான், உங்ககிட்ட எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்ல ஒரு பையன், அவன் தான் வேணும்னே வந்து உனக்கு ரொம்ப லக்கியான அந்த ஃபேண்டை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். இப்படி அவனோட ஃப்ரெண்டு பேசுறதெல்லாம் கேட்ட பிறகு நம்ம ஜேக்கு புரியுது. அப்ப அந்த பொண்ணு சோல் சொன்னது எல்லாமே உண்மைதான். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபேண்டை பத்திரமா எடுத்து வச்சிருந்த போல இருக்கு. இது தெரியாம நம்ம வேற அவளை ஓவரா திட்டமேன்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கான். கட் பண்ண நம்ம சோல தான் காட்டுறாங்க. வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே அழுதுகிட்டே ரோட கிராஸ் பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்க. ஆனா அங்க வர்ற கார் எல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாகுது. ரோட கிராஸ் பண்ண முடியாம அப்படி நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே அவங்களால நடக்க முடியாத மாதிரி ஆகிருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க தனியா ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க மேல இடிக்கிற மாதிரி ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு. அவங்களும் பயந்து போய் அப்படி நின்னுடுறாங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜே வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களை சேஃபா காப்பாத்திடுறான். சோல் என்னாச்சு உனக்கு, ஆப்போசிட்ல ஒரு கார் வருது, அதை கூட நீ கவனிக்கலையா அப்படின்னு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கான். மயக்கம் போட்டு நம்ம சோல் அவன் மேலே சாஞ்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஜே புதுசா சோல் இருக்கிற அந்த ஏரியாக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பான்ல, அப்ப நடந்ததுதான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பார்சலை டெலிவரி பண்ற ஒரு பர்சன் சோல் வீட்டுல போய் தர வேண்டியது ஜே வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்கான். போனா போகட்டும்னு அந்த பார்சல் எடுத்துட்டு நம்ம ஜே தான் சோல் வீட்டுல தர்றதுக்காக போயிருப்பான். இவன் கையில பார்சல் தலையில போட்டிருக்க கேப்லாம் பார்த்துட்டு சோல் இவன் 100% டெலிவரி பாய் தான் நினைச்சு வந்து இவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. சந்தோஷமா வந்து அவன் கையில இருந்து பார்சலை வாங்கிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால அவங்க கையில வச்சிருக்க அந்த கொடையை அவங்க கிட்ட தராங்க. இந்த கொடையை நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா நான் நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன், அது எல்லாத்தையுமே நீங்க தானே எடுத்துட்டு வந்து தந்தாகணும். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவனுக்கு சில கேண்டிஸ் எல்லாம் தந்துட்டு அந்த பார்சலை வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. இப்படிதான் நம்ம ஜே ஃபர்ஸ்ட் சோலை மீட் பண்ணியிருக்கான். அவங்கள பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே. அடுத்து அவன் ரெண்டாவதா மீட் பண்ணும்போது நடந்ததை காட்டுறாங்க. சோலை பாக்குறதுக்காக ஒரு நாள் அவன் அவங்களுடைய சிடி ஷாப்க்கு வந்திருக்கான். ஆனா நம்ம சோலை உட்கார்ந்துட்டே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே சாஞ்சு விழ போகும்போது இவன் போய் அவனுடைய கையை வச்சு பேலன்ஸ் பண்ணிடுறான். பக்கத்துல நின்னுட்டு அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய கை வலிக்குது, இருந்தாலும் சோலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கடைக்குள்ள யாரோ வர்ற மாதிரி சத்தம் கிட்டது இவனு டக்குன்னு பயந்து போய் அங்க பக்கத்துல இருக்கிற ரேக்ல இருந்து அவன் கையில மாற்ற ஏதோ ஒரு சீடியை எடுத்திருக்கான். அது வேற கொஞ்சம் ரொமான்டிக் மூவியா, அதை போய் சோல்கிட்ட எப்படி தர்றதுன்னு உனக்கு தெரியல. அதனால அந்த சீடியை அவனுடைய அப்பாவுக்கு வாங்கின மாதிரி அவருடைய பேரை தந்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். அடுத்து அவன் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சோல் ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப நடந்ததை காட்டுறாங்க. அவங்க வந்து அவனை ஹக் பண்ணும்போது அவனுக்கு பயங்கர சந்தோஷம் தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அவனோட கிரஷ் வந்து அவனை ஹக் பண்றாங்களே அப்படின்னு. அவங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பியிருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குஷியா இருந்திருக்கும். ஜே அதை அக்செப்ட் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு ஜேவோட அப்பா ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு வந்ததும் இவன் பயந்து போய் ரிஜெக்ட் கொடுத்து வச்சிட்டான். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆகி அவனுடைய அப்பா கிட்ட கத்திட்டு இருந்திருப்பான். அப்பா நீங்க உள்ள வரும்போது டோரை தட்டிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு நாள் சோல் கூட பஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்கூலுக்கு லேட்டா கிளம்பிருப்பான். அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படியே அவங்க வெளியே வரும்போது அவங்க பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பேக் ஜிப் லைட்டா ஓப்பன் ஆகிருக்கும். அது அவங்களுக்கே தெரியாம க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பான். இப்படி நம்ம ஜே சோல் ஆரம்பத்துல இருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா என்ன இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. இப்ப இந்த பிளாஷ்பேக்ல முடிஞ்சு பிரசன்ட்ல அவன் சோலை ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தான்ல, இப்ப அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சிட்டாங்க. இதே நேரம் நமக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுது, அங்க நடக்கிறத காட்டுறாங்க. ஜே சூசைட் பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ரூம்ல சோல் கடைசி அவங்க கிட்ட தந்த அந்த கேண்டிஸ் இருக்கிறதையும் காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துலயே அவன் தன்னால சோல் கூட எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோவும் வருது. அப்படின்னா பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் புதுசா சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. சோல் கூட உட்காந்து நம்ம ஜே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு ஆப்போசிட்ல கார் வருதுன்னு தெரிஞ்சும் கூட நீ அதை பார்த்து பயந்து போய் நின்னுட்டு இருந்த. உன் லைஃப்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கா என்னன்னு கேக்குறான். பதிலுக்கு சொல்ல, ஆமா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த இடத்துல இருந்து யார் என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் சோல் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்ன மன்னிச்சிரு, நீ என்ன காப்பாத்துறதுக்காக தான் வந்திருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னோட லக்கி ஃபேண்ட் எடுத்துட்டு போறதுக்காக தான் நீ வந்திருப்பியோன்னு நான் கோவத்துல திட்டேன். நீ அந்த காம்படிஷனை நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் வராது. நான் அதுக்காக நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு நான் கண்டிப்பா அதுல வின் பண்ணுவேன்னு சொல்றான். இவன் பேசுறது கேட்டு நம்ம சோலும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. வேணாம்லாம் அவனை தடுக்கல. கட் பண்ண நெக்ஸ்ட் டே இப்ப அந்த காம்படிஷனும் ஆரம்பிக்குது. இதை பாக்குறதுக்காக சோல் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஜேக்கு ரொம்ப சந்தோஷம். ரவுண்ட் ஆரம்பிச்சதுமே அவன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேவோட அப்பா கோச்னு எல்லாருமே அந்த கத்திக்கிட்டு இருக்காங்க கூட்டத்துல இருந்து, அவன் வின் பண்ணிடுவான் அப்படின்னு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி கடைசி ரிசல்ட் வருது. அதுல வின் பண்றது நம்ம ஜே தான். அவன் வின் பண்ணதை நினைச்சு யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ சோல் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜே அவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது நேத்து நைட்டு நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அவங்கள வீட்டுல சேஃபா விட்டுட்டு அங்க இருந்து போற
போறதுக்கு முன்னாடி சோல் உள்ள போயிட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர் தொடர்ந்து ஃப்ளையிங் கிஸ்ஸா தந்துட்டு இருந்திருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல இவனோட ஃப்ரெண்ட் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாதுன்னு நம்ம ஜேக்கு உள்ளுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் மேல டவுட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுக்கும் சேர்த்து ஃப்ளையிங் கிஸ் தந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டோட பேரு ஹியூக்கு. இவன் என்ன நமக்கு கிஸ் தந்துட்டு இருக்கான்னு ஷாக் ஆகி அவன் கையில வச்சிருக்கிற பொருளை கீழே போட்டுறான். இப்படி பண்றது நம்ம ஜேக்கும் கொஞ்சம் அவமானமா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சமாளிக்கணும்ல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வீட்டுக்கு போனதும் ஹியூக் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உனக்கு நல்லா தெரியுமா அந்த பொண்ணு சோல் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னு? நான் முன்னாடி சொன்னல அந்த பொண்ணுக்கு டேய் மேல தான் கிரஷ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உடனே ஜீவம் அப்படிலாம் இல்ல, சோலுக்கு இப்ப என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நான் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு என்னோட லவ் அவகிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். பதிலுக்கு ஹியூக்கு, நீ சொல்றது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நீ இங்கேயே முன்னாடி தைரியமா பேசிடலாம். ஆனா நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு முன்னாடி போய் லவ் ப்ரப்போஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியான டைமிங், சரியான இடம் எல்லாத்தையுமே பார்த்து நீ கரெக்டா பேசினாதான் முடியும். இப்படி அவனுடைய ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப காம்படிஷன் முடிஞ்சதுமே பிரசன்ட்ல ஜே நம்ம சோலு கூப்பிட்டு அவுட்டிங்க்கு வெளியே ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கான். சோலுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ரெஸ்டாரண்ட்டை நான் அவளை கூப்பிட்டு போறதுன்னு அவனுக்கே குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் சோல் வேற தொண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம 2 பேரும் எதுக்கு இப்படி வெளியே வந்திருக்கோம்? நீ இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிருக்க, இப்ப நீ உன்னுடைய அப்பா கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ வின் பண்ணதும் அவர் தான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு யோசிக்கிறான். ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம சோலு அங்க பக்கத்துல இருக்க வேற ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு எந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்கும்ன்றது கூட நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா சோல் இப்ப இவனை கூப்பிட்டு வந்திருக்க அந்த ரெஸ்டாரண்ட்ல அவ்வளவு கூட்டம் இருக்கு. இந்த சத்தத்துல எப்படி அவங்களை ப்ரப்போஸ் பண்றது? இருந்தாலும் சோல் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றதை பார்த்துட்டு இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு டிஷ் இருக்குல்ல, அது அவங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி தரான். சோலுக்கு இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க, நான் எவ்வளவு லக்கியான ஒரு ஃபேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அவர் எனக்காக ஸ்பெஷலான டிஷ்லாம் எடுத்து தராரு அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களா. அது கேட்கும் போது நம்ம ஜேக்கும் புரியல. என்ன நீ என்னோட ஃபேன்னு சொல்ற? ஒருவேளை என்னோட ஸ்விம்மிங் நல்லா இருக்குன்னு என்னோட ஃபேன் ஆகிட்டியா? உனக்கு அந்த டே மேலேயும் முன்னாடி கிரஷ் இருந்தது அப்படின்னா அவனோட ஃபேனாகவும் இருந்திருக்க. இப்ப சொல்லு, எங்க 2 பேர்ல நீ யாருக்கு ரொம்ப ஃபேன்? பதிலுக்கு நம்ம சொல்லு, நான் டேய்க்கு ஃபேனா இருந்தேன், ஆனா அதெல்லாம் முன்னாடி தான். இப்ப எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னுடைய ஸ்விம்மிங்க்கு நான் பெரிய ஃபேன்னு சொல்றாங்க. இப்படி நம்ம சோல் பேசுறது அவனுக்கே ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு போல இருக்கு. மத்தவங்களுக்கு கேட்காத மாதிரி சத்தம் வராம கத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னா சோலுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, அவன் நம்மள லவ் பண்றதுக்கு தான் இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே அங்கிருந்து வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே நடந்து வர அந்த இடத்துல பக்கத்துல அந்த அளவுக்கு ஆளுங்க இல்ல. சோல் கிட்ட என்னோட லவ் சொல்றதுக்கு இந்த இடம் கரெக்டா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ரொம்ப நேரமா என்ன பேசுறது அப்படின்றத அவனுக்குள்ளார யோசிச்சு முடிவு பண்ணிட்டு கடைசியா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவன் ஐயன ஆரம்பிக்கும் போதே சோல் திடீர்னு நடுவில் அவனை தடுத்து நிறுத்திட்டு, எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா? $50 சொல்ல இவனும் பதிலுக்கு எனக்கு $50 ரொம்ப பிடிக்கும்னு உளறிடுறான். அவங்க கேட்ட மாதிரியே பணத்தை எடுத்து தந்துட்டாமா. எதுக்கு உனக்கு இது? நம்ம சோலோ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டுடியோ தான் கை காட்டுறாங்க. நம்ம 2 பேரும் அங்க போய் ஒன்னா போட்டோஸ் எடுத்துக்கலாம், அதுக்காக தான் இந்த பணத்தை கேட்டேன் அப்படின்னு. அவனே என்னென்னமோ பேசலாம்னு பிளான் பண்ணி வந்திருப்பான். இவங்க இப்படி பண்றதுனால அப்செட் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஜேனா இன்னைக்கு எப்படியாவது உன் கூட போட்டோ எடுக்கணும்ன்ற ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு என்னென்னமோ பேசி அவனை சமாதானப்படுத்திட்டு ஒரு வழியா போட்டோ எடுக்கிறதுக்கு அவனை சரின்னு சொல்ல வச்சிடுறாங்க. 2 பேருமே இந்த ஸ்டுடியோக்கு போய் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா போஸ்ட்க்கும் நம்ம ஜே ஒரே மாதிரி தான் உட்காந்துருக்கான். அவன் அதிகமா சிரிக்க கூட மாட்டான். இதை நோட் பண்ணிட்டு நம்ம சோல் தான் அவனுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ண அப்பதான் நம்ம எடுக்கிற போட்டோஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்களும் ஃபேஸ்ல ஹார்ட் மாதிரி டிசைன்ல கை வச்சு போட்டோ எடுக்கிறதுலாம் அவனுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஆமா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நான் நார்மலாவே போஸ் தரேன்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா போட்டோ எடுக்கும்போது நம்ம சோல் சொல்லி தந்த மாதிரியே அவங்க ஃபேஸ்ல கை வச்சு ஹார்ட் ஷேப் மாதிரி டிசைன்ல ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் பண்றதை பார்த்துட்டு சோலுக்கே பயங்கர ஷாக்கு. 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்களா, அவங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேவும் இப்பதான் பிளான் பண்ணிட்டு இருக்கான், இதுதான் கரெக்டான சான்ஸ். சோல் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த மிஷின்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருது. இவங்க போட்டோ எடுத்திருந்தாங்கல்ல, அது ரெடி ஆகி வெளியே வந்துருச்சு. அந்த போட்டோ கையில எடுத்து பார்த்துட்டு இருக்க நம்ம சோலுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் கூட போட்டோ எடுத்துக்கிட்டோமேனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா ஜே பயங்கர டென்ஷன்ல இருக்கான், லவ் ப்ரப்போஸ் பண்ண முடியலையேன்னு. அவுட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 2 பேருமே வீட்டுக்கு தான் பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கரெக்டா இதே நேரம் ஜேவோட ஃப்ரெண்டு ஹியூ கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜ் வருது. உன்னோட ஃபீலிங்ஸை பத்தி நீ சோல் கிட்ட சொன்னியா இல்லையா, என்னாச்சு அப்படின்னு. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஜேவும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே பக்கத்துல உட்காந்துருக்க சோலை நம்ம காட்டுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் போல இருக்க, உடனே ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும். ஆனா ஜே முன்னாடி பஸ் நிறுத்திட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போறதெல்லாம் நினைச்சாலே அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்படி நம்ம சோலே பல பிரச்சனையில உட்காந்துருக்காங்க. இப்பதான் அந்த ஜே பிளான் பண்ணிட்டு இருக்கான். பஸ்ல இருக்கிற நிறைய பேர் தூங்கிட்டு தான் வராங்க. இதுவும் நல்ல சான்ஸ் தான். சோல் கிட்ட ஏன் நம்ம இங்கேயே லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் பேசுறதுக்காக வரும்போது நம்ம சோல அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல இப்ப மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. நீ ஏன் ஒரு மாதிரி
பதட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனைன்னு அவன் கேக்குறான். அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதே நேரம் அங்க பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு பையனை காட்டுறாங்க. பஸ் நிறுத்துங்க, எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இதை கேட்டப்பறம் சோலுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. அந்த பையனோட அம்மா கண்டிப்பா பஸ் நிறுத்திடுவாங்க, ஜேக்கு தெரியாம அப்படியே போய் நம்மளும் வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் கிட்ட அவனுடைய அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு பஸ் எல்லாம் நிறுத்த முடியாது, அர்ஜென்ட்டுக்கு இந்த பாட்டில வச்சுக்கோன்னு அவங்ககிட்ட ஒரு பாட்டில தந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்லி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜே எழுந்து திடீர்னு பஸ் நிறுத்த சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறான். நான் ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும், வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி எப்படியோ பஸ் ஸ்டாப் பண்ணிடுறான். இவன் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கும் போது சோலும் பின்னாடியே வராங்க. நான் இங்கேயே சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்ப நம்ம ஜே அவன் கையில வச்சிருக்கிற அந்த டார்ச் லைட்டை அவங்க கிட்ட தரான். இதெல்லாம் நான் எனக்காக பண்ணல, உனக்காக தான். நீ எப்படி ரெஸ்ட் ரூம் போறதுன்னு தானே தயங்கிட்டு இருந்த, அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். இவன் இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கான்றதெல்லாம் நினைச்சு சோல் சந்தோஷமா இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி ஜே கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதனால தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து ஓடிடுறாங்க. அவனும் சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.